அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ரீசெண்டாக XUV700 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 5 months முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். AX7 மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட் ஒயிட் கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட ஓனர்ஷிப் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஒரு சில XUV700 வீடியோஸ், ஷார்ட்ஸ் அண்ட் மெயின் வீடியோஸ் வந்து சேனலில் நிறையா போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் நாங்கள் போடுறோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எதர் புக் பண்ணிவிட்டு வெயிட்டிங் பீரியடில் இருக்கலாம், இல்லை இதை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு டைலமாலே நீங்கள் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கான இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி தான் இது இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினை இப்போ ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸை இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட்ஸ்ல கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஸ் இட் அட்வைசபிள் டு கோ ஃபார் AX7L ஆர் எல்ஸ் AX7 பேசிக் இஸ் சஃபிஷியன்ட்? அதாவது AX7L வேரியன்ட் எடுக்கலாமா இல்லை AX7 பேசிக் மட்டும் எடுத்தா போதுமா? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ AX7L AX7 இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது, இது வந்து AX7Lக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஈவன் எங்களுக்குமே தோணுச்சு வந்து லக்ஸுரி வேரியண்ட் எடுக்கலாமா இல்லைனா AX7ஓட அந்த நார்மல் வேரியண்ட்டே எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஸ்டில் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்க்கும்போது AX7 வேரியண்ட் தான். AX7 லக்ஸுரி வேரியண்ட் வந்து டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி கிடையாது. அதாவது ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மேபி ஒரு AX7 to AX7Lக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs டிஃபரன்ஸ் இருக்கும். 2 to 3 lakhs கூட டிஃபரன்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன ஃபியூவல் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஸோ அதுக்கான வேல்யூ ஃபார் மணி டெஃபினட்டாக வராது. ஃபார் எக்ஸாம்பிள் AX7Lல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 degree கேமரா வரும், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்பேக் வரும், நீ ஏர்பேக் வரும். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது, இதில் வந்து 7 வரும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீக்கர்ஸ் வராமல் சோனியோட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் வரும். ஐ திங்க் 12 ஸ்பீக்கர்ஸ் அதில் வரும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ வந்து AX7லேயுமே ரொம்ப பக்காவே தான் இருக்கும். அந்த 12 ஸ்பீக்கர்ஸ் வந்து லைக் கண்டிப்பாக தேவைன்னா அதை யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து இதுவே சஃபிஷியன்ட் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் செகண்ட் திங், நீ ஏர்பேக் மட்டும் தான் மிஸ்ஸிங். அதர் தன் தட் அதே சேம் நம்பர் ஆஃப் ஏர்பேக்ஸ் வந்து AX7லேயும் வரும். 360 degree கேமரா வந்து அது ஒரு நமக்கு தேவையா அப்படிங்கிறது பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். சில நேரங்களில் வந்து அது வந்து ஒரு அன்வான்ட் ஃபீச்சராக தான் நமக்கு தோணும். அதாவது நமக்கு அந்த அளவுக்கு உண்மையிலே யூஸ் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி கார் ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து இது பெருசாக தேவைப்படாது. அகைன் அதே மாதிரி தான் இப்போ நாங்களுமே ரொம்ப வருஷமாக கார் ஓட்டுறதுனால எங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு நீடட் ஃபீச்சராக தோணல. பட் இருந்தால் நல்லா இருக்கும் தான். பட் அது வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கல. அண்ட் செகண்ட் திங் வந்து இப்போ கார் ஓட்டும் போது இப்போ நம்ம இண்டிகேட்டர் போடுறோன்னா அந்த இடத்துல அந்த 360 degree கேமரா வந்து ஆன் ஆகி நமக்கு வந்து ரைட் சைடில் என்ன இருக்குன்னு காட்டும், லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு அப்படியே ஆன் த ஃப்ளோலேயே நமக்கு காட்டும். பட் அந்த டைம் அதை பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து ரோடோட விசிபிலிட்டியை விட்டுட்டு நம்ம ஒன் டைம் கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. அது எந்த அளவுக்கு ரியல் டைமில் ரன்னிங்கில் ஹெல்ப் பண்ணுதுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அதர் தேன் திஸ் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து AX7Lக்கு இருக்குது. அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஃபீச்சர் வந்து லைக் கொஞ்சம் வருஷம் அந்த வெயிட்டிங் பீரியட்லேயே வந்து நமக்கு ரிமூவ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ரியர் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா AX7Lல மட்டும்தான் இப்போதைக்கு கொடுக்குறாங்க, நமக்கு நார்மல் AX7ல இல்லை. ஸோ இதை தவிர 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ் மேபி பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கோட நமக்கு வந்து போத் டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிக் வந்து போத் AX7Lல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் AX7ல இருக்குது. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இதோட டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் பட்டன்லேயே நமக்கு பாப்பப் ஆகும், இதில் ஆகாது, இது நம்ம மேனுவலாக தான் ப்ரெஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தவிர AX7ல வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வந்து கவர் ஆயிரும். ஸோ AX7Lக்கு வந்து போகணுங்கிற அவசியம் வந்து அன்டில் ஆர் அன்லெஸ் உங்களுக்கு அது மணி ஹெவியாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா மட்டும் போகலாம். அதர் தேன் தட் AX7 வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோ மைலேஜ் எவ்வளோ ப்ரோ தருது? ஸோ மைலேஜ் வந்து XUV700 பொறுத்தவரையில் ஒரு பெரிய டிஸ்கஷன் டாப்பிக்காகவே தான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இருந்திருக்கு. ஸோ இதில் நம்ம 2 பார்ட்டாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து லைக் என்ன விதமான ஃபியூவல் கார் எடுக்கிறோங்கிறத பொறுத்து மைலேஜ் கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதர் பெட்ரோலா டீசலாங்கிறத பொறுத்து. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், டீசல் காஸ் டெஃபினட்டாக மைலேஜ் நிறையவே தரும், பெட்ரோல் காஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தரும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இது பவர்ஃபுல்லான வெஹிக்கிள், பவர்ஃபுல்லான என்ஜின் இருக்குது.
வெயிட்டான பாடி இதெல்லாம் இருக்கும்போது லைக் மைலேஜ் பற்றி நம்ம யோசிக்கிறது வந்து அந்தளவுக்கு அது ஒரு கண்டிப்பான முக்கியமான ஒரு பாயிண்ட். கண்டிப்பாக இந்த மாதிரி கார்ஸில் வந்து நம்ம மைலேஜை ஒரு கன்சிடர் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக கூடாது. பட் ஸ்டில் மைலேஜ் எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்கனால இது வந்து பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட். ஸோ எனக்கு சம்வேர் அரௌண்ட் 10 to 11 வரும். ஹைவேஸ்லேயே கம்ப்ளீட்டாக போகிறதா இருந்துச்சுன்னா. சிட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா அரௌண்ட் 8 to 9 தான் வரும். அண்டு நான் மற்ற ரிவ்யூஸ்லேயும் சரி ஒரு சில வீடியோஸ்லேயும் பார்க்கும்போது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் வந்து 6 to 8 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் டீசல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் 12 to 14, 15, 16 கூட வருதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இதில் டிரைவிங் ஸ்டைல் வந்து டெஃபினட்டாக மைலேஜை வந்து ஒரு இம்பேக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 6th கியரில் ஒரு 70s to 80sலேயே நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு டெஃபினட்டாக 15, 16 கூட மைலேஜ் போகும். பட் 6th கியரில் நீங்கள் 100, 120 தான் நீங்கள் போவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி பெட்ரோல் காராக இருந்தால் ஒரு 8 to 12 மைலேஜ் இருக்கும் ஓவரால். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம், மேனுவலாக இருக்கலாம். டீசல் காசாக இருந்தால் அரௌண்ட் 14 to 15 வரைக்கும் உங்களுக்கு போகும். Question: Alexa command is available in AX5 model? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அலெக்ஸாங்கிறது ஒரு பேசிக்காகவே நமக்கு வந்து எல்லா இதுலேயுமே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க, எல்லா வேரியன்ஸுக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வேரியன்ட் ஸ்பெசிஃபிக்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் இதோட கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து யூசர் மேனுவலே வந்துடும். ப்ளஸ் லைக் நிறைய வெப்சைட்ஸ்லையுமே நமக்கு இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, என்னென்னலாம் சொன்னால் அலெக்ஸா எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் X5. Next question: does a XUV700 AX7 manual petrol variant has adaptive cruise control? AX7 manual petrol variant நம்மளோட கார்ல adaptive cruise control இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் அண்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக. பட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது ஆட்டோமேட்டிக் கார்ஸில் மட்டும்தான் பாசிபிள், மேனுவல் கார்ஸில் பாசிபிளே கிடையாது. ஸோ அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நமக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்குது, அந்த வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் போதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் வந்து இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான வேலை. ஸோ இன்கேஸ் ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து ஒரு 80 போகுதுன்னா நம்மளோட காரும் 80 போகும். அண்ட் ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் வந்து அப்படியே 80 70s 60s குறைஞ்சினா நம்ம காரும் ஆட்டோமேட்டிக்காக, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணியே நம்ம கார் போகிறது தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸில், ஏன்னா கியர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்னால அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். மேனுவல் கார்ஸில் அது பாசிபிள் கிடையாது, ஏன்னா நமக்கு கிளச் அண்ட் கியர் மெக்கானிசம் இருக்கிறதுனால இது பாசிபிள் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் AX7 மேனுவல் பெட்ரோலில் இது பாசிபிள் கிடையாது. அண்ட் எனி மேனுவல் கார்ஸில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் பாசிபிளே கிடையாது. Next question: is stop and go function and adaptive cruise control or more or less same? இது மோர் ஆர் லெஸ் சேம்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒரே கேட்டகரியில் தான் இருக்குன்னு சொல்லி வைக்கலாம். அதாவது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் இந்த ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது சில கார்ஸில் வெறும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இருக்கும், சில கார்ஸில் ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷனோட சேர்ந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நமக்கு போகிற ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு 80 போகுது, சடனாக ஒரு பிரேக் பண்ணி ஸ்லோ டவுன் ஆகுது, அந்த இடத்துல நம்ம காரும் ஸ்லோ டவுன் ஆகி ஒரு ஹால்ட்டுக்கு வரும். இப்போ அந்த வெஹிக்கிள் மறுபடியும் ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பித்தா நார்மல் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் இந்த வெஹிக்கிள் ஆன் ஆகி போகாது. ஆனால் அட் த சேம் டைம் வித் ஸ்டாப் அண்ட் கோ ஃபங்க்ஷன் இருக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க வெஹிக்கிள் ஒரு டிராஃபிக் சிக்னலில் போய் நிற்கிது அப்படின்னா நம்ம காரும் ஹால்ட்டுக்கு வந்துடும். அட் த சேம் டைம் சிக்னல் வந்துடுச்சு, அந்த கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம காரும் அதுக்கேற்றாப்புல மூவ் ஆகும். ஸோ இது வந்து AX7L மட்டும்தான் இருக்குது. Okay. Do petrol manual AX7 variant detect the speed of the front vehicle and maintain the speed during cruise option? அதாவது பெட்ரோல் மேனுவல் AX7 வேரியன்ட் நம்ம கார், அதில் வந்து ஸ்பீட் ஆஃப் த ஃப்ரண்ட் வெஹிக்கிளை நம்ம வெஹிக்கிள் டிடெக்ட் பண்ணுமா க்ரூஸ் ஆப்ஷன் வச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் போன கொஸ்டினுக்கு சொன்ன ஆன்சர் மாதிரி தான். இதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, ஏன்னா இது மேனுவல்ங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்க வெஹிக்கிளோட ஸ்பீடெல்லாம் டிடெக்ட் பண்ணாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம்காக அதை சென்ஸ் பண்ணும் இல்லையா, நம்மளால டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த வேரியண்ட்டில் அது பண்ணாது. ஓகே. I know third row is not sufficient for adults around 6 feet. Perhaps will it be comfortable for adults around 5.5 feet in short travels? அதாவது தேர்ட் ரோ சீட் வந்து 6 ஃபீட்னாலும் 6 ஃபீட்டுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. பட் ஆனால் 5.5 ஃபீட்டுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் போதுமா, அது பத்துமா அந்த தேர்ட் ரோ சீட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்த மாதிரி இதில் தேர்ட் ரோ சீட்ஸ் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது தான். இது ஒரு பென் சீட்ஸ் டைப்பில் தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 ஃபீட் இருப்பேன். அண்ட் 6 ஃபீட்டில் நீங்கள் இருந்தாலோ இல்லை 6க்கு கொஞ்சம் மேலே இருந்து
உங்களோட பாடி டைப் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா தாராளமாக 2 பேர் பின்னாடி ஃபிட் ஆகலாம். பட் கொஞ்சம் சைஸ்டாக இருக்கும் போது அது ஃபிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ ஹைட்டு வித் 6 feet அண்ட் ஸ்லிம் டைப்புக்கு வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 100 kilometers 50 to 100 kilometers போகிறீங்கன்னா ஐ திங்க் அது ப்ராப்ளமே ஆகாது, கம்ஃபர்டபுளாகவே போகலாம். அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை. Can we open windows using Alexa? பண்ணலாம். அலெக்ஸா கமாண்ட் மூலமாகவும் நம்ம விண்டோஸை ஓப்பன் பண்ணலாம். Is ADAS lane assist system good enough for 2-lane curved roads and shorter speed? ஸோ அதாவது என்ன கீப் அசிஸ்ட் வந்து லைக் 2-way ரோட்ஸில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆஸ் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்கட்டும் ஃபீச்சராக இருக்கட்டும் 2-way ரோட்ஸில் எஃபெக்டிவ் தான். பட் ஸ்டில் இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ் அதோட மார்க்கிங் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நாங்கள் பார்த்த வரல 4 ways ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. 2 ways அங்கங்கே மார்க்கிங் போச்சுன்னா இது சென்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. Okay, what rating would you give for your XUV700 AX7 out of 10? ஸோ அவுட் ஆஃப் 10 வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 8 கொடுப்பேன். ஏன் அந்த 2 மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோட ஓனர்ஷிப் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸே மிஸ் ஆகுது. இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு காரில் இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அண்ட் அதர் வெயிட்டிங் பீரியட்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் நடுவில் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அரௌண்ட் 8 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பாயிண்ட்ஸ் டோட்டலாக இருக்கும். Okay. So what is the reason you choose XUV700 even though you have options like Safari, Cairns, Alcazar and Harrier as 7-seaters? ஸோ ஃபஸ்ட் திங் இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா, கார் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய கார்ஸை நாங்கள் அனலைஸ் பண்ணோம், காம்படிட்டர்ஸை உட்காந்து அனலைஸ் பண்ணோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நேரோ டவுன் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் சொல்லிடுறேன், ஹேரியரில் எனக்கு தெரிஞ்ச 7-seaters கிடையாது. அண்ட் அல்கசாரோட பில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு கொஸ்டினபிளாக தான் இருந்துச்சு. அதோட ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்பேஸுமே செகண்ட் ரோலாம் ஒரு மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் சஃபாரி டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி கார் கிடையாது. அதோட இன்டீரியர்ஸ் வந்து ரொம்பவே அவுடேட்டடான இருந்துச்சு. கார் நல்ல ஸ்டடியாக நல்ல ஒரு பில் குவாலிட்டியோடு இருந்துச்சு. பட் ஸ்டில் அதோட ஸ்டியரிங்காக இருக்கட்டும் உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி கிடையவே கிடையாது. ஸோ அதனால மோஸ்ட்டாக 7-seaters பார்க்கும்போது இது வேல்யூ ஃபார் மணி ரீசன் ப்ளஸ் நல்ல ஃபீச்சர் லோடட் எல்லாமே பக்காவாக இருந்ததுனால இந்த காரை சூஸ் பண்ணோம். Okay, what negatives you find in your XUV700? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நெகட்டிவ்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னென்னலாம் மிஸ்ஸிங் பேசிக் ஃபீச்சர் ஃபார் திஸ் ப்ரைஸ் அமௌண்ட் என்னென்னலாம் மிஸ்ஸிங் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஆன்சர் வந்து அந்த வீடியோவில் டெஃபினட்டாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அது Okay, did you view the Kia Carens before buying XUV? ஸோ கியா கேரன்ஸ் வந்து லைக் என்னோட கேட்டகரியிலே வரல. இந்த சென்ஸ் எப்படின்னா, அதோட ஹார்ஸ் பவராக இருக்கட்டும் டார்க்காக இருக்கட்டும் இதை விட ரொம்ப கம்மியாக இருந்தனால நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்டே காட்டலை. ஸோ அதை கன்சிடரே பண்ணலை பிஃபோர் பையிங் திஸ் கார். Okay, that's all. அவ்வளோதான கொஸ்டின்ஸு? We have completed. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ். ஸோ இது மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க. நாங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணுறோம், இல்லைனா தனி வீடியோ கூட நாங்கள் அதுக்கு போடுறோம். இது போக லைக் ஓவரால் இப்போ ஒரு 5 months ஆயிடுச்சு இந்த கார் வாங்கி. இது 5 monthsக்கான ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து வீடியோஸ் அப்கமிங்கில் வருது. அண்ட் நிறைய பேர் அட்ராக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாமே செப்பரேட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற XUV700 வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறதுனா கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.